சேனல் பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்னா இதை யூஸ் பண்ணி எப்படி பெர்ஃபெக்ட் என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்ல போறேன். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட என்ட்ரி ரெசிஸ்டன்ஸ் லைன் மேல இருக்கணும் ஆர் சப்போர்ட் லைன் கீழே இருக்கணும். சப்போஸ் இப்போ ரெசிஸ்டன்ஸ் மேல கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல வால்யூம்ஸோட க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. வால்யூம் கன்ஃபர்மேஷன் எடுத்த அப்புறம் உங்களோட என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் கீழே பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஷார்ட் என்ட்ரி எங்க எடுக்கலாம்னு சொல்றேன். பிரைஸ் நல்ல வால்யூம்ஸோட சப்போர்ட் லைன் பிரேக் ஆகுது அப்படின்னா உங்களோட என்ட்ரி பிலோ தி சப்போர்ட் லைன் எடுங்க. ஸ்டாப் லாஸ் அபோவ் தி ரெசிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இங்க பிரேக் அவுட் ஆன அப்புறம் பிரைஸ் ரீடெஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ரீடெஸ்ட் ஆன அப்புறம் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சேனல் வேலிடிட்டி. சேனல் ஃபார்ம் ஆகுறப்போ ட்ரெண்ட் லைன்ல நிறைய டச்சஸ் ஆகி பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆகுறப்போ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட ரிஸ்க் லெவலை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு டே ட்ரேடிங் டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.